Hi guys, a very good evening to all of you. So இன்னைக்கு நம்ம இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SSC எக்ஸாம்ஸ் அடுத்து 2026ல SSC எக்ஸாம்ஸ் எல்லாமே நடக்க போகுது. ஸோ அதுக்கான ஒரு புக் லிஸ்ட் எங்கேருந்து படிக்கிறது, எதை படிக்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு செஷன் ஆரம்பிச்சிருக்கோம். பார்த்துலாமா? ஓகேப்பா. ஸோ இந்த புக் லிஸ்ட் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யாரெல்லாம் 2026 எக்ஸாமுக்கு இப்போதான் மேம் ஆரம்பிக்கிறேன், இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ் மேம் எனக்கு அதாவது உட்காந்து படிக்க 9 to 5 வந்து நான் ஜாப் போகிறேன் மேம், என்னால் உட்காந்து படிக்க டைம்ஸ் சுத்தமாக ஸ்பெண்டே பண்ண முடியல, என்னால் ஸ்பேர் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரிப்பீட்டர்ஸ் மேம் நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி எக்ஸாம் கொடுத்துட்டேன், பட் மறுபடியும் வந்து எனக்கு கிளியர் ஆகலை, ஸோ அகெயின் இந்த வாட்டி போன வாட்டியை விட நான் நல்லா என்னுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அப்போ அதுக்கு வந்து ஒரு புக் லிஸ்ட் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி. அண்ட் மேம் நான் இது வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கேன், இங்கிலீஷ் மீடியம் நான் படிக்கவே இல்லை, 10th 12th நான் தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கேன், அப்போது என்னால் வந்து இதை கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு யாரெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ, சரிங்களா? ஸோ எல்லாருக்குமே க்யூரேட் பண்ணப்பட்டு எடுத்தது தான் இந்த வீடியோ, சரிங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய கோல்டன் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காரியங்களை பண்ணக்கூடாது, இந்த காரியங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட மேனிக்கு நிறைய புக்ஸ் அள்ளி கொட்டக்கூடாது, சரிங்களா? இப்போ இங்கிலீஷ்க்கு மட்டுமே நான் 10 புக்கு வச்சுருக்கேன் மேம், 10 புக்கு ரெஃபர் பண்ணி நான் படிக்கிறேன் மேம் அப்படின்னா நோ, தட் இஸ் நாட் த ரைட் வே, சரிங்களா? அப்படி பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரேண்டமாக யூடியூப் வீடியோஸ் எடுத்துகிட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ அதில் வியூஸ் வந்திருக்கா, அது நல்லா போயிருக்கா, எவ்வளோ வருஷமாக இதில் இருக்காங்க, எவ்வளோ வருஷமாக இதை டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்களை நம்பலாமா, இவங்க வீடியோஸ் பார்க்கலாமா அப்படின்றத ஒரு எட்டு பாருங்கள், சரிங்களா? எல்லாரோட வீடியோஸையும் எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காதிங்க. அதே மாதிரி ரிவிஷனே பண்ணுறது கிடையாது, படிப்போம் போடும் அவ்வளோதான், படித்து முடிச்சாச்சு, இது படிப்போம் முடிச்சாச்சு, இது படிப்போம் முடிச்சாச்சு, படித்ததை ரிவைஸ் பண்ணுமா, படித்ததை ஞாபகம் இருக்கா, அதை டெஸ்ட் பண்ணுவோமா, அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. ஸோ அதுவும் என்னது ரொம்ப பெரிய ட்ராபேக், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் ப்ராக்டிஸே கிடையாது, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து திருப்பி கூட பார்க்கறது கிடையாது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே பாதிப்பு ஏற்படும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்ன்லேயே கேட்பாங்க, சரிங்களா? அதே பேட்டர்னில் இருக்கும், கேள்விகள் மாறும், பட் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்கள் மைண்ட் வந்து அந்த பேட்டர்னுக்கு பழகிடும். அப்போ எக்ஸாமில் போய் உட்கார்றப்போ நமக்கு அது புதுசாக தெரியாது, வித்தியாசமாக தெரியாது, கஷ்டமாக தெரியாது. இதுவே நீங்கள் சுத்தமாக அந்த பக்கமே போகல, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸே பார்க்கல அப்படின்னா எக்ஸாமில் போய் உட்காரும் போது பதட்டத்திலேயே நிறைய கொஷின்ஸ் வந்து தப்பு பண்ணுவோம், சரிங்களா? இது நடந்திருக்கு, அதனால தான் சொல்கிறேன். இதெல்லாம் நெகட்டிவ்ஸ். அப்போ என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் புக் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்க்கா இந்த புக்கை ரெஃபர் பண்ணலாம், பிவைக்யூவா இதை ரெஃபர் பண்ணலாம், டெய்லி ப்ராக்டிஸாக நான் இதில் தான் போடுவேன், ரிவிஷனாக நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்றத ஒரு ரொட்டீனாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ரொட்டீனாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக அதை ஒன்றே ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்னோடதை தான் ஃபாலோ பண்ணணும், இல்லை அவங்களோட தான் ஃபாலோ பண்ணணும் நான் எதுவுமே சொல்லலை, சரிங்களா? நீங்கள் எதை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்காதிங்க. இப்போ நவுன் ஒரு டாப்பிக்கில் படிச்சுட்டு, ஒரு புக்கில் படிச்சுட்டு, ப்ரொனவுன் இன்னொரு புக்கில் படிச்சுட்டு, இன்னொன்று அப்ஜெக்டிவில் படிச்சிங்கன்னா அதுக்கும் ரிலேட் பண்ணுவோம், சரிங்களா? அதுக்கும் ரெஃபரன்ஸ் வரும், அப்போ அது புரியாது, அந்த ரெஃபரன்ஸ் உங்களுக்கு புரியாமல் போயிடும், பாதி விஷயங்கள் மண்டேலே நிற்காது. அப்போ என்ன பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக ஒரு புக்கை ஃபாலோ பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக பிவைக்கு வந்து இந்த பேட்டர்னில் தான் நான் படிப்பேன் அப்படின்னா அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி குவிசஸ் போடுங்க, சரிங்களா? ரிவிஷன் பண்ணுங்கள். இதெல்லாம் கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். அகைன் சொல்கிறேன், கன்சிஸ்டன்சி தான் முக்கியம், சரிங்களா? ஓகேப்பா. ஸோ எஸ்எஸ்சியில் மேஜராக கேட்கக்கூடியது 4 சப்ஜெக்ட் நமக்கு தெரியும். என்னது? ஆப்டிடியூட் கேட்பாங்க, ரீசனிங் கேட்பாங்க, இங்கிலீஷ் கேட்பாங்க, ஜென்ரல் அவேர்னஸ் கேட்பாங்க. இந்த 4 டாபிக் தான் நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடின்னு சொல்லும் போது 20 கொஷின்ஸ் இருக்கும். இதுவே இப்போ நம்ம சிஜிஎல் சிஹெச்எஸ்எல்னு வரும்போது 25 கொஷின்ஸ் இருக்கும். இதுவே எம்டிஎஸ்னு வரும்போது இது ரெண்டுத்துக்கு மட்டும்தான் மெயினாக, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா வெறும் இது குவாலிஃபைங் நேச்சராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி
மாதிரி வேரி ஆகுமே தவிர இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் கான்ஸ்டன்ட் தான். இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் தான் திரும்ப திரும்ப கேட்க போறாங்க. இதுல எந்த விதமான குழப்பங்களும் கிடையாது. இதே தான் வரப்போகுது. சரிங்களா? அப்ப இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் எப்படி படிக்கலாம், எங்கிருந்து படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்டி எடுத்துக்கலாம். ஆப்டி எடுத்தீங்கன்னா என்னென்ன புக்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணலாம்னா RS அகர்வால் ரெஃபர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதில் வந்து ஆப்டிடியூட் பேசிக்ஸ்னு இருக்கும், அது ரெஃபர் பண்ணலாம். ராகேஷ் யாதவ் புக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேகமாக ஸ்பீடாக போடுறதுக்கு ஷார்ட்கட்ஸு அதெல்லாம் வச்சு இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SSC உடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டாபிக் வைஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். சரிங்களா? கிரண் SSCன்னு போனாலும் சரி, அல்லது வேறு எதுனா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட PDF அவைலபிளாக தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஆன்லைனில் கூட பார்த்துக்கலாம். டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் PDF அவைலபிளாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் பேஸ்டு மார்க்ஸு நமக்கு அவைலபிளாக இருக்கும். இது எல்லாமே என்னது நமக்கு எல்லாமே ஆக்சசபிளாக இருக்குது. ஓகேங்களா? எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் பேசிக் லேர்ன் பண்ணணும், ஐடியாவே கிடையாது, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணணும்னா RS அகர்வால் ட்ரை பண்ணலாம். மேம் பேசிக்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ட்ரெயின்னா என்ன, இது ஒர்க் அண்ட் டைம்னா என்ன, இது நான் மிஸ்டர் அலிகேஷன்னா என்ன, டிஸ்கவுண்ட்னா என்னன்றதை எனக்கு தெரியும். பட் அது வேகமாக போட வர மாட்டேங்குது, ஷார்ட்கட்ஸ் எனக்கு அவ்வளோ தெரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ராகேஷ் யாதவோடதை ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்டிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரீசனிங். ஓகேங்களா? ரீசனிங்னு வரும்போது அதே RS அகர்வால் ரீசனிங்காக தனியாக ஒரு புக் இருக்குது, ட்ரை பண்ணலாம். SSC கிரண் ப்ரீவியஸ் இயருடைய PYQ. ஸோ SSC கிரண் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரீசனிங்க்கும் ஆப்டிக்கும் இங்கிலீஷ்க்கும் ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் தனித்தனி PDF இருக்குது. நீங்கள் அதை கூட என்னது வாங்கிக்கலாம். அண்ட் சில டாபிக்ஸ் மட்டும் கஷ்டமாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் என்னது லூசன் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். லூசன் யூஸ்வலாக டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் ரீசனிங்கில் எதை மெயினாக ப்ராக்டிஸ் பண்ணணும், எதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா அனாலஜி, சீரீஸு, கோடிங், டிகோடிங், பசில்ஸ். இதை தான் பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்ப கேட்பாங்க, எவ்ரி ஷிஃப்ட்டில் ரிப்பீட் ஆகும். அண்ட் இதில் தான் நிறைய பேர் என்னென்னா நம்ம உட்காந்துருவோம். சரிங்களா? ஐயோ தெரியலையே, இது எப்படி பொண்ணும் தெரியல, எப்படி வரும் தெரியல, உட்காந்துருவோம். அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் என்னது இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு பேசிக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ரன் அண்ட் மார்ட்டின் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ரன் அண்ட் மார்ட்டின் புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? தெளிவாக கொடுத்துருப்பாங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஓகே பேசிக்ஸ் இல்லாமல் கொஞ்சம் இன்னும் ரூல்ஸை மட்டும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும், எக்ஸப்ஷன் கேசஸை மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னா பிளிந்த் டு பேரமௌண்ட் ட்ரை பண்ணலாம். அதே SP பக்ஷியோடது பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் SSC கிரண் போனீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் இயரோடது கம்பைலேஷனாக புக் இருக்கும், இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜில் நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா எரர் ஸ்பாட்டிங்கு, சரிங்களா, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஒகேபுலரிலாம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும். OCAB 24ன்ற மொபைல் ஆப் இருக்கும், அது இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒகேபுலரிஸ் டெய்லி புதிய ஒகேபுலரி 10 ஒகேபுலரி ஒரு நாளைக்கு வரும். ஸோ அதை லேர்ன் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஒரு மார்க் டெஸ்ட் எழுதும் போதும் ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதும் போதும் அதை ரிவைஸ் பண்ணிட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ்னு வரும்போது நமக்கு லூசன்ட் தான் யூஸ்வலாக சொல்லுவாங்க. SSCயில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே லூசன் தான் சொல்லுவாங்க. லூசன் வந்து பார்த்திங்கன்னா மற்ற புக்ஸை விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும். சரிங்களா? வளவர கொலன்னு இருக்காது, கஷ்டமாகவும் இருக்கும், ஷார்ட்டாகவும் இருக்கும். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி PDFs நம்ம அட்டா 24/7லேயே இருக்கும். மந்த்லி PDFs நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள், எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்கள். அதுக்கு சம்மந்தமான நியூஸாக எடுத்து இப்போ ரீட் பண்ணுங்கள். சரிங்களா? அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, சயின்ஸு இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா கேள்விகள் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் ஹிஸ்ட்ரி, பாலிட்டிலலாம் எவ்ரி ஷிஃப்ட்டில் வருது. சரிங்களா? அதனால இது கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் கொடுத்தே ஆகணும். சரிங்களா? ஸோ இதுதான் 4 சப்ஜெக்ட். இந்த 4 சப்ஜெக்ட்ஸ்க்கு இந்த புக்ஸை நான் ரெஃபர் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த புக்கு படித்தா நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்ற கேரண்டி நான் கொடுக்கல. பட் அதெல்லாம் ரெஃபரன்ஸ்க்கு இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் மேம், நான் இதை தான் எடுத்து வச்சு உட்காந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய என்ன சொல்லலாம், அவங்களுடைய ஆவரேஜாக எடுத்து பார்த்துட்டு அவங்கக்கிட்ட சென்சஸ்லாம் கேட்டுட்டு ஓகேங்களா
ஃபைனல் கன்க்ளூஷன் தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ மார்க் டெஸ்ட் அண்ட் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும்னா, எப்பயுமே ஃபஸ்ட்டு செக்ஷனல் மார்க்லேருந்து ட்ரை பண்ணணும். சரிங்களா? ஆப்டி தனியாக, ரீசனிங் தனியாக, இங்கிலீஷ் தனியாக, ஜென்ரல் அவேர்னஸ் தனியான்னு தனித்தனியாக மார்க் டெஸ்ட் போடணும். அதுக்கப்புறம் அது போட்டு பழகிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் போட ஆரம்பிக்கணும். அண்ட் வீக்லி அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். சரிங்களா? வீக்லி அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். ஒரு வாரத்துலையும் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கரெக்ட் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ தப்பு வாங்கியிருக்கீங்க, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா, ஏன் தப்பு வாங்கியிருக்கோம், தெரிஞ்ச டாப்பிக்கா தெரியாத டாப்பிக்கா, அதை எப்படி மாற்றுறது, இதுக்கு என்ன இது இந்த நெகட்டிவை நான் எப்படி பாசிட்டிவ் ஆக்குறது, அன்அட்டெம்ப்டட் கொஷின்ஸ்லாம் நான் என்ன பண்ணுறது, இதை எப்படி நான் வேகமாக போய் பார்க்கறது அப்படின்ற அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அங்கே தான் லாக் ஆகுறோம், அங்கே தான் உட்காந்துடுறோம். அதனால அது பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ டிஜிட்டல் சோர்சஸ் நமக்கு ரிசோர்ஸஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. யூடியூப் கான்செப்ட் வீடியோஸ் இருக்குது. இப்போ நம்ம இதிலே பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் நிறைய நம்மளே போட்டிருக்கோம். ப்ராக்டிஸ் பிடிஎஃப் கொஷின்ஸ் நம்ம டெய்லி பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸு எம்டிஎஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். டெய்லி குவிசஸ் நம்மளுடைய மொபைல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா டெய்லி குவிசஸ் அவைலபிளாக இருக்குது. ரெக்கார்டட் கிளாஸஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே நம்ம பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நம்மளுடைய சேனல்லே ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே வீடியோஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு நாளைக்கு அப்படின்னா, ஒரு 2 மணி நேரம் கான்செப்ட்காக ஒதுக்குங்க. சரிங்களா? 2 மணி நேரம் கான்செப்ட்காக ஒதுக்குங்க. 1 மணி நேரம் என்ன பண்ணுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு அரை மணி நேரம் ரிவிஷன் பண்ணுங்க. படித்ததை, இந்த கான்செப்ட் படித்ததை என்ன பண்ணுங்க, அரை மணி நேரம் ரிவைஸ் பண்ணுங்க. ரிவைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, ஒரு அரை மணி நேரம் மினி மார்க் டெஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் என்ன கான்செப்ட் லேர்ன் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணி குவிஸ் போடுங்க. ஸோ எந்த அளவுக்கு நமக்கு புரிஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு நமக்கு அப்ளை பண்ண தெரியுதுன்றது அப்போதான் புரியும். சரிங்களா? இதை ட்ரை பண்ணுங்க. டெய்லி ரொட்டீனாக இதை ட்ரை பண்ணுங்க. ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட காமனாக கேட்கக்கூடிய ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேம் ஒரு புக்கு போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஜமாலே போதும். ஒரு புக்கு போதும். எந்த புக்குன்றதை நீங்கள் தேர்ந்தெடுங்க, அதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள், அதை ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த பர்டிகுலர் புக்கையே ஃபுல்லாக கரைச்சி குடிச்சிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, மேம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து எஸ்எஸ்சி ஆரம்பிக்கிறேன், இப்போ தான் நான் படிக்கவே போகிறேன், 2026 நான் என்னால் எக்ஸாம் கிராக் பண்ண முடியுமா? சத்தியமாக முடியும். நான் நிறைய பேர் கிளியர் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அதுக்காக தான் சொல்கிறேன், சத்தியமாக முடியும். எஸ்எஸ்சி கிராக் பண்ண முடியும். பிகினர்ஸாக இருக்கிறவங்கள கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா? என்ன கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா முடியும். சரிங்களா? மேம் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தா தான் எஸ்எஸ்சி கிளியர் பண்ண முடியுமா? நான் தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கேன், என்னால் எஸ்எஸ்சி கிளியர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும்ப்பா. ஏன்னா நமக்கு எஸ்எஸ்சியில் செக்ஷனல் கட் ஆஃப்ன்றது கிடையாது. இங்கிலீஷில் மினிமம் நீ இவ்வளோ எடுத்தாகணும், ஆப்டியில் மினிமம் இவ்வளோ எடுத்தாகணும், ரீசனிங்கில் இவ்வளோ எடுத்தாகணுன்ற மினிமம் கட் ஆஃப் கிடையாது. அப்போது இங்கிலீஷை விட்டுருங்களேன். இப்போ எஸ்எஸ்சி சிஜிஎல் தான் ஹையஸ்ட்னு சொல்கிறேன், இங்கிலீஷை விட்டுருங்களேன். மீதி என்ன இருக்குது, ஆப்டிடியூட் இருக்குது. ஆப்டிடியூடில் 25 கொஷனுக்கு 23க்கு மேலே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்டி இருக்குது, ரீசனிங் இருக்குது, ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக 75 கொஷின். சரிங்களா? இன்றைக்கி தான் நமக்கு ரிசல்ட் வந்துச்சு. எவ்வளோ சொன்னாங்க, 136 கட் ஆஃப் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ எவ்வளோ, 68 கொஷின்ஸ் கரெக்ட் வாங்கணும். கரெக்டாக நம்மக்கிட்ட 75 கொஷின்ஸ் இருக்குது. 75 கொஷின்ஸ் இருக்குது. அப்போது ஒரு 70 கொஷின் கரெக்ட் வாங்கினா போதும். 70 கொஷின் தான் நம்மளோட ஏமாக இருக்கணும். சரிங்களா? 73 ஆக்சுவலாக சொல்லணும்னா 73 கொஷின் கரெக்ட் வாங்கணும் அப்படின்றத டார்கெட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. அப்போது 73 கொஷின் நம்ம கரெக்ட் வாங்கணும். அப்போ இந்த 3த்தில் ஏதோ ஒன்று பயங்கர எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். 25க்கு 25மே கரெக்ட் வாங்கக்கூடிய லெவலில் இருக்கணும். மீதி 2 பார்த்தீங்கன்னா அபவ் ஆவரேஜாக இருக்கணும். இப்போ எல்லாருமே 22 கொஷின் கரெக்டாக போடுறாங்கன்னா நீங்கள் 24 கொஷின் கரெக்டாக போடணும். சரிங்களா? அப்போது 1 25 ஃபுல்லாக எடுக்கணும். மீதி 2த்தில் 24 எடுத்திங்கன்னா 73 மார்க் உங்களால் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு சப்ஜெக்ட், இங்கிலீஷ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லாக அட்டன் பண்ணாமலே உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அப்போது இங்கிலீஷ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ உங்களால் தாண்டி வர முடியும்னு பாருங்கள். அப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தப்பு பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் இல்லாமல் கூட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இங்கிலீஷில் என்னது நம்ம நல்ல மார்க் வாங்கிட்டோம்னா இதை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும். ஸோ இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களால தான் கிளியர் பண்ண முடியும்னா இன்னும் தமிழ் மீடியம் படித்தவங்களாலையும் கிளியர் பண்ண முடியும். எஃபர்ட் கொஞ்சம் அவங்கள விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறதுக்கு, இங்கிலீஷ் நம்ம கற்றுக்கிட்டதே இல்லையா? ஸோ ஸ்டார்டிங்லேருந்து லேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். மேம் இதெல்லாம் ஓகே மேம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, பட் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பாது கிடக்க மாட்டேங்குது, எப்படி ஆரம்பிக்கிறது எனக்கு என்னால் பார்க்கவே முடியல, என்னால் இமேஜினே ஓகே இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போய் இப்படி பண்ணி இதை டெஸ்ட் போட்டு இது பண்ணி நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சரியான ஒரு வழி எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது மேம். என்னால் தனியாக உட்காந்து என்னால்
இது பண்ணவே முடியல, மேனேஜே பண்ண முடியல, எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது, எதை எடுத்தாலுமே எனக்கு வந்து இல்லை இது ஷோரா, இதில் போனால் சரியாக இருக்குமா, இதில் போனால் சரியாக இருக்குமான்ற ஒரு எண்ணம் தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க சரிங்களா, அவ்வளோலாம் வரி பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, இவ்வளோ பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. யார்லைனும் ஆப் இன்ஸ்டால் பண்ணலையோ மறக்காமல் மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்டோரில் போனீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ரைட் சைடு கீழே எண்டில் கார்ட் சிம்பிள் இருக்கும், அதில் போனீங்கன்னா நமக்கு தமிழ் எஸ்எஸ்சின்னு கிளிக் பண்ணுங்க சரிங்களா. தமிழ் எஸ்எஸ்சின்னு கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு மேன்மை எஸ்எஸ்சி 2.0ன்ற பேட்ச் இருக்கும். ஸோ இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிக்கான ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச், பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லா டாபிக்ஸுமே நம்ம கவர் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இந்த எஸ்எஸ்சி ஃபவுண்டேஷன் பேட்ச் நீங்கள் என்ன பண்ணலான்னா, மோர் ஆஃபர்ஸ் போயிட்டு Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்க சரிங்களா. Y350 அப்படின்ற இந்த பர்டிகுலர் கோடை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் இருக்கும் சரிங்களா. ஸோ 3499 சொல்கிறாங்க, அவ்வளோ வேண்டாம், 769 ருபீஸ் கம்மியாகி 2700 சம்திங்கில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய லைவ் கிளாஸஸை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நேற்று தான், அதாவது முந்தா நேற்று தான் ஆரம்பிச்சு 2 நாள் தான் ஆகுது, முந்தா நேற்று தான் இந்த பேட்ச் ஆரம்பித்தோம். ஸோ 2 கிளாஸ் முடிஞ்சிருக்கும், அந்த 2 கிளாஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெக்கார்டடாக பார்க்கலாம். அது இல்லாமல் அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ் எல்லாத்தையும் லைவ் ப்ளஸ் ரெக்கார்டடாக உங்களால் பார்க்க முடியும். மேம் இந்த டைம் என்னால் அவைலபிளாக இல்லை, நீங்கள் கிளாஸ் எடுக்கிற டைமில் எனக்கு வேறு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, வேறு ஒருத்தவங்க வராங்க, இல்லை நான் வெளில போகிறேன், அப்படி எதனா இருந்துச்சுன்னா அதே கிளாஸை நீங்கள் ரெக்கார்டடாகவும் பார்க்கலாம் சரிங்களா. அது இல்லாமல் ஒரு பர்சன் ஒரு ஸ்டாஃபோடைய அஃபிஷியல் மெயில் ஐடியும் அவங்க கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, குவரிஸ் இருந்துச்சுன்னா, கேள்விகள் இருந்துச்சுன்னா அவங்க அதுக்கு மெயிலும் பண்ணலாம் சரிங்களா. ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள், Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்கள். Y350ன்ற கோட் அப்ளை பண்ணிவிட்டு சீப்பஸ்ட் ப்ரைஸில் நம்மளுடைய அட்டா 24/7 நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தனித்தனியாக புக்கை தேடி போக தேவையில்லை சரிங்களா. அந்த புக்கு இந்த புக்கு அது இதுன்னு தனியாக தேடி போகவே தேவையில்லை. எல்லா புக்கில் இருந்தும் நோட்ஸ் வந்து நாங்கள் எடுத்துருவோம் சரிங்களா. எல்லா புக்கில் இருந்தும் நோட்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு அதில் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், எழுதிலாம் சொல்லிக் கொடுப்போம், மேக்ஸ் ஃபார்முலாஸ்லாம் எழுதி போடுவாங்க, எல்லாமே உங்களுக்கு வந்து எழுதிட்டு எழுதின PDF கூட உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேங்களா. வெறும் நோட்ஸ் எடுத்த பிடிஎஃப்பும் அப்லோட் பண்ணப்படும், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். எழுதின பிடிஎஃப்பும் உங்களுக்கு அப்லோட் பண்ணப்படும், அதையும் நீங்கள் என்னது ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நோட்டு இந்த நோட்டு அந்த புக்கு இந்த புக்கு எங்கேயுமே தேடி போக தேவையில்லை, நம்மளுடைய இந்த ஒரு பர்டிகுலர் பேட்ச் போதும் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். புக்கில் இருந்து மாக் டெஸ்ட்லேருந்து லைவ் கிளாஸஸ்லேருந்து எல்லாமே கவர் ஆகிடும். பேசிக்லேருந்து ஃபவுண்டேஷன் வரைக்கும் ஃபவுண்டேஷன்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லா டாப்பிக்கும் நாங்கள் கவர் பண்ணுவோம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செஷன் லைக் போடாதவங்க மறக்காமல் லைக் போட்டுருங்க, அண்ட் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சரிங்களா. தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த செஷனில் பார்க்கலாம். பபாய், டேக் கேர்.